சித்தார்த் நடித்த சித்தா படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், ஸோ நீங்கள் படத்தை பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். சித்தா படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைட்டில் டிசைன் பண்ண விதமே கோடு போட்ட பேப்பரில் தான் சித்தாங்கிற டைட்டிலை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதையில் 2 பேர் தான் கதைக்கு முக்கியமான ரோலாக இருக்கும். ஒன்று சித்தார்த்தும், இன்னொன்று அவங்க அண்ணன் பொண்ணான சுந்தரியும். சுந்தரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்காக டைட்டிலை கோடு போட்ட பேப்பரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சித்தார்த்து சித்தப்பாங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த கதையில் யாரை பற்றி பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத டைட்டில் மூலமாகவே அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. சித்தார்த் கேரக்டர் பார்த்தோம்னா அழகா ஒரு காமன் மேன் மாதிரி காட்டியிருப்பாங்க. செக்குடு ஷர்ட் போட்டு மாநேரமாக லாங் ஹேர் வச்சு பொறுப்புள்ள பையனாக காட்டியிருப்பாங்க. சித்தார்த்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுக்கு பொறுப்பான பையனாக தான் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு எஸ்ஐயாவும் இன்னொரு ஃப்ரெண்டு ஹோட்டல் வச்சுருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. சித்தார்த்தும் சுந்தரியும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நேம் போடும்போதே பாட்டு மூலமாகவும் ஸ்லைட் ஷோ மூலமாகவும் கன்வே பண்ணியிருப்பாங்க ஆடியன்ஸுக்கு. சித்தார்த்தும் அண்ணியும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. இந்த படத்தில் அன்னிக்கு விஸ்பர் வாங்கி கொடுக்கறது, அண்ணி தூங்கும்போது கேஷுவலாக தூங்குற மாதிரியும், வீட்டு சாமான் வாங்குறதுலேருந்து எல்லாமே சித்தார்த்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எங்கேயுமே அண்ணியை வெளியிலே விட்டதில்லைங்கிற மாதிரியும் சித்தார்த்தும் அண்ணியோடைய ரிலேஷன்ஷிப்பும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படத்தில். இதை கனெக்ட் பண்ணுற விதமாகவே ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. சித்தார்த்தை பார்க்க வர்றதுக்காண்டி அண்ணி வெளியில் போகும்போது அவங்களுடைய செப்பலை தூசி தட்டி தான் காலில் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோ பகல் நேரத்தில் வேலைக்கு போகும்போது கேட்டை சத்தமாக சாத்துறதும், அதே இது மார்னிங் 5 o'clock வேலைக்கு போகும்போது மெதுவாக கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுன்னு சின்ன சின்ன ஷாட்டை கூட அழகாக எடுத்திருப்பாங்க படத்தோடைய டீம். சுந்தரி தூங்கும்போது சித்தார்த்து போகிற போக்கில் பாயை ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சித்தார்த்தோடைய அண்ணன் எப்படி இறந்தாரு, எப்படி சித்தார்த்துக்கு ஜாப் கிடச்சிச்சுன்னு டயலாக் மூலமாகவே ஃபில் பண்ணிட்டு போயிருப்பாங்க படத்தோடைய டீம். சுந்தரியை பகல் நேரத்தில் அண்ணி அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது நைட் நேரம் சித்தார்த்துக்கும் சுந்தரியும் தூங்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அண்ணி சுந்தரியை தூக்கும்போது வாணி வெடிச்ச மாதிரியும் சித்தார்த்து ஷர்ட்லையும் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸ்கூல் பக்கத்தில் லேம்ப் போஸ்ட் மாற்றுறதுன்னு இந்த படத்துல ஏகப்பட்ட சீன்ஸ் நேச்சுரலா இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. சித்தார்த்து பொன்னிக்கிட்ட விசாரிக்கிறத ஒரு மொபைல் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷாட்டை எடுக்கும்போது மட்டும் லைட்டா ஷேக் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெக்கார்ட் ஆகுதுன்னு சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க ஆடியன்ஸுக்கு. சுந்தரி கிடைச்சதுக்கு அப்புறம் வில்லன் கிடைக்கிற வரைக்கும் சரியாவே தூங்கவே இல்லை அப்படின்னு டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ற விதமா தூக்கம் இல்லாததுனால ஹாஸ்பிட்டலில் சேர்ல உட்காந்து தூங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. போக்சா கேஸ் போய்கிட்டு இருக்கோம். சித்தார்த்தை வெளியில் போக சொல்கிறது மூலமாக அந்த கேஸோடைய விசாரணை எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குங்கிறத ஒரே ஷாட் மூலமாக காமிச்சிருப்பாங்க. பொன்னியும் சுந்தரியும் ஒன்று தான் எனக்குன்னு அடிக்கடி சித்தார்த்து சொல்லுவார். அதை கனெக்ட் பண்ணுற விதமாக 2 கிட்ஸுக்கும் சாப்பாடு ஊட்டி விடுறது, ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுன்னு, கடைசியில் பொன்னி சம்மந்தப்பட்ட வில்லனை கொல்லும் போதுன்னு அவ்வளோ அழகாக சித்தார்த்தோடைய கேரக்டரை எழுதியிருப்பாங்க படத்தோடைய டீம். ஹீரோயினுடைய கேரக்டர் அவங்கவங்க வேலையை அவங்கவங்க தான் செய்யணும்னு பாலிசி வச்சுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோயின் பப்ளிக் டாய்லெட்டில் தண்ணி ஊற்ற சொல்கிறதும், ஃப்ரெண்டோடைய அக்கா வீட்டில் டாய்லெட்டை நீங்களே க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயத்தை கூட அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க படத்தோடைய டீம். ஹீரோயின் தண்ணியில் நடந்து வர மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும். அதுலேருந்து மக்களோட மக்களாக மிங்கிள் ஆகிட்ட மாதிரி சிம்பாலிக்காக காட்டியிருப்பாங்க போல். ஹீரோவும் ஹீரோயினும் ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹீரோயின் ஃபேஸில் சித்தார்த்தை நம்ம பார்த்துட்டோம். லவ் ப்ரப்போஸ் அப்போ விட்டுட்டு போனதுனால நம்மக்கிட்ட சாரி கேட்பாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆனால் அப்போவும் ஹீரோ ஹீரோயினை விட்டுட்டு போன மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஹீரோயினுடைய ஸ்டோரியில் ஹீரோ அண்ணன் இறந்து போனதுனால தான் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி தான் ப்ரெசன்ட்லையும் அண்ணன் பொண்ணுக்காண்டி தான் சித்தார்த்து ஹீரோயினை விட்டு ஓடின மாதிரி காமிச்சிருப்பாங்க. சுந்தரி காணாமல் போயிடுவாங்க. வாட்டர் பாட்டில் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இது சுந்தரி இல்லை வேற ஒரு பொண்ணுன்னு தெரிய வரும். இந்த வாட்டர் பாட்டில சித்தார்த்தும் சுந்தரியோடைய இன்ட்ரோ சீன்ல இருந்தே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பொன்னியும் சுந்தரியும் ஆட்டோல ஏறிடுவாங்க. ஆனால் சுந்தரி மட்டும் இறங்கிடுவா. இதை கனெக்ட் பண்ற விதமா சுந்தரியோடைய இன்ட்ரோ சீன்
சீனில் ஆட்டோவில் போகிறேன்னு ஸ்கூலுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சித்தார்த் வந்து வேணான்னு சொல்லிடுவார். சித்தார்த்தை பார்த்ததுமே ஞாபகம் வந்த மாதிரி அதனால் இறங்கின மாதிரியும் சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் அண்ணி வந்து சுந்தரிக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை ஹைட் பண்ணி தான் அந்த சீனை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. விவரமான குழந்தைங்க இந்த படத்தை பார்க்கும்போது குட் டச் பேட் டச்சை பற்றி என்னன்னு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குற மாதிரி அழகாக அந்த சீனை ஹைட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் குழந்தைகளுக்கான சேஃப்டியை பற்றியும் பேசியிருப்பாங்க. குழந்தை பேசுகிறத பேரண்ட்ஸு என்னன்னு கவனிக்கணும். நைட் நேரம் குழந்தைகளை வெளியில் வரும்போது கூட யாராவது போகணும். குழந்தைகளுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கான வழியும் தெரியணும். ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை அப்படின்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ஃபோன் தராதீங்க. குட் டச் பேட் டச் சொல்லி தருது. யார் டச் பண்ணாலுமே சொல்லணும். பப்ளிக் பிளேஸில் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய கையை பிடிக்கிறதுன்னு போகிற போக்கில் அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் சுந்தரி கேரக்டர் வந்து அழகாக வித்தியாசமாக காட்டியிருப்பாங்க. பெரும்பாலும் படத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும் டோட்டலாக சேஞ்ச் ஆகி அப்படியே ஆப்போசிட்டாக சுந்தரி திருடுவா, பொய் பேசுவா, வீட்டுக்கு வழி தெரியாது, படிப்புலையும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், சித்தாவுக்கு தெரியாமல் எங்கே வேணும்னாலும் போவான்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும் சுந்தரி மேலே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஆடியன்ஸை எமோஷ்னலாக வச்சு ஒவ்வொரு சீனும் இழுக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்திருப்பாங்க படத்தோடைய டீம். சுந்தரிக்கும் பொன்னிக்கும் மான் ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்க தான் 2 பேரும் போவாங்க. ஆனால் சுந்தரிக்கு மான் பிடிக்குங்கிறத இதுக்கு முன்னாடி 2 சீனில் காமிச்சிருப்பாங்க. ஒன்று மான் ஸ்டிக்கர் வந்து சுந்தரி வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சிருப்பாங்க. இன்னொன்று நோட்டில் ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சுந்தரியை ஏன் கூட்டிகிட்டு போகலன்னு கேட்பாங்க. தெரியலன்னு சித்தார்த் சொல்லிடுவார். பொதுவாக லைஃப்பில் ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு ரீசனில் செஞ்சுருவோம். அந்த ரீசனை என்னன்னு கேட்டோம்னா தெரியலன்னு தான் சொல்லுவோம். நார்மலாக ஒரு யதார்த்தமான ஒரு டயலாக்காக இருக்கும் இந்த படத்தில். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.